தேவர்களின் அரசனாகவே இருந்தாலும் தர்மம் உடைந்தால் தண்டனை நிச்சயம். தவம் முடித்து ஆசிரமத்திற்கு திரும்புகிறார் கௌதம முனிவர். ஒரு நிமிடம் அவரது கூர்மையான பார்வை அங்கே நடந்த உண்மையை மறைக்க விடவில்லை. அமைதியின் வடிவமாக இருந்த முனிவர் அந்த நொடியில் அக்னியாக மாறுகிறார். கௌதமரின் குரல் அந்த அமைதியை கிழிக்கிறது. இந்திரா, உன் ஆசை உன் உடலிலேயே அவமானத்தின் அடையாளங்களாக மாறட்டும். அந்த சாபம் உடனே செயல்படுகிறது. அரியணை இருக்கிறது, ஆனால் தேவர் தலைவனின் தலை குனிகிறது. அந்த நிமிடத்தில் இந்திரன் உணர்கிறான், அதிகாரம் உங்களை பாவத்திலிருந்து காப்பாற்றாது. ஆனால் சாபம் அங்கே நிற்கவில்லை. கௌதமரின் பார்வை அகல்யை மீது திரும்புகிறது. உன் தவறு உயிருள்ள அமைதியாக மாறட்டும். ஒரே கணத்தில் உயிரோடு இருந்தவள் உயிரற்ற கல்லாக மாறுகிறாள். இது வெறும் புராணக் கதை அல்ல. தர்மம் தவறினால் தேவர்களுக்கும் அவமானமே தீர்ப்பு என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை.